அவள் தானே எங்கள் புன்னகை. விளையாட்டுக்கு கூட நீ அப்படிப்பட்டவன்னு என்கிட்ட சொல்லாத ப்ளீஸ். நான் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் கேரக்டர் நீ கேவலமா வச்சுக்கிட்டு அதை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு போய் சொல்றது இது எதையுமே தாங்கிக்க முடியல. என்ன பொறுத்தளவுல நீ ரொம்ப நல்லவன், ஜென்டில்மேன், எப்போதும் அப்படிதான் இருக்கணும். இனிமே அப்படி சொல்லாத ப்ளீஸ். ரொம்ப வலிக்குதுடா. வலிக்குதா? ஓ, உனக்கு வலிக்கெல்லாம் வேற செய்யுமா? இன்னைக்குதான் அதெல்லாம் கேள்விப்படுறேன். எக்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நலங்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே பொழுது ஓடிடும். அதுக்கப்புறம் விடிஞ்சா எனக்கும் வாசுக்கும் கல்யாணம். நீ ஆசைப்பட்ட மாதிரி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எனக்கு ஓப்பனாக பதில் சொல்லணும். இல்லை, ஏற்கனவே நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கு. நாளைக்கு நான் வாசு கழுத்தில் தாலி கட்டும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? உன்னை தாண்டி கேட்குறேன், பதில் சொல்லு. நான் என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அச்சதை போட்டு வாழ்த்துவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு உன் மனசு கல்லாயிடுச்சா? நீ அந்த அளவுக்குலாம் பண்ணுவியா என்ன? வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அங்க போய் நின்று வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? ஓ, அப்படி. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? நான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஓகே? அதாவது இது வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்தது அது எல்லாத்தையும் விட்டுரு. ஓகேவா? இப்போ அதை பத்தி நான் இழுக்கவே இல்லை. இப்போ இந்த நிமிஷம், இந்த வினாடி, இந்த இடத்துல உன் மனசுல என் மேல காதல் இல்லை? ஏய், இந்த இடத்துல என்னால போய் சொல்ல முடியாது. நான் அப்படி போய் சொல்லிட்டேன்னா நான் உன்னை லவ் பண்ணது பொய்யா போயிடும். அதனாலதான் உண்மையை சொல்றேன். லவ் பண்றேன். இப்பவும் இருக்கு. இப்பவும் அந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே தான் இருக்கு. தூக்கி எறிய முடியல. என்னால சொல்ல முடியல. என் நிலைமை யாருக்குமே புரியல. இதை சமாளிக்கவும் எனக்கு தெரியல. தெரியும் உன்னால பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொன்னா உன் காதுல இந்த இடத்துல பொய்யாயிரும்னு நீ உண்மையை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா உடனே சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையா காதலிச்ச 2 பேரு பேரண்ட்ஸ்க்காகவும் சிலர் குடும்பத்துக்காகவும் அவங்களோட காதலை சாக்ரிஃபைட் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன? ஆனா உன்னை நீயே வருத்திக்கிட்டு நிறைய விஷயங்களை இங்க நீ பண்ணிட்டு இருக்க. இது எல்லாமே இப்போ உனக்கு புரியலனா இது புரிய வரும்போது நீ ரொம்ப வலிகள் அனுபவிப்ப. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன். என்ன? உன்னை கூட்டு போய் உன் கழுத்துல கிடக்கிற தாலி எடுத்து வெளியே காமிச்சு நானும் இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கோம், நானும் இவ்வளோ புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம், நானும் இவ்வளோ லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் போதாது. என்ன? எல்லா உண்மையும் ஒரு நிமிஷத்துல உடைச்சிருவேன். என்ன? ஆனா கண்ணாடியில விரிசல் ஏற்பட்டா அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணியாவது ஒரு ஓரமாவது கண்ணாடி பார்த்துக்க முடியும். ஆனா உடைஞ்சிட்டா திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் பொறுமையா போறேன். என்ன? உனக்கு புரியும். என்ன மாதிரி இங்க யாருனாலையும் பொறுமையா இருக்க முடியுதோ இல்லையோ அது எனக்கு தெரியல. ஆனா
நான் சில விஷயங்கள்லையும் சில இடங்கள்லையும் சில உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக பொறுமைங்கிற ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறேன். அவ்வளவுதான். என்னால உன்ன மாதிரி எமோஷனலை வெளியே காட்ட முடியாது. பட் உன்னை விட அதிகமான வலிய என் மனசுக்குள்ள நான் சுமக்கிறேன். ஆனா என்னால வெளியே காட்ட முடியாது. அது ஒரு முடியாத ஒரு காரியம்தான். ஏன்னா நான் அழுகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், குடங்குடமா அழுகலாம். ஆனா அழுது மட்டும் எல்லாமே மாறிடவா போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அழுகிறதுக்கு. ஆனா ஒன்று, உன் மேல இருக்கிற காதல நான் எப்போதும் யாருக்காகவும் விட்டு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. உன்னை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் உனக்காக நான் பண்ணியிருக்கேன். ஆனா நீ என்னை இழந்துடணும், நான் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ற. பார்ப்போம், ரெண்டு பேத்துல யாரோட காதல் தான் உண்மையா கரெக்டா இருக்குன்னு பார்த்தரலாம். என்ன அப்படி பார்க்குற? ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி நான் வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட உன் கூட இருக்கிற மாதிரி நான் இருப்பேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. என்ன, வாசு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தான் நரக வேதனை. என்னால் ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி என் மனசை மாற்றிட்டு போக முடியாது. என்ன, என் மனசில் ஒரே ஒருத்தி, அது நீ மட்டும்தான். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என் முதலும் நீ தான், என் முடிவும் நீ தான். உன்னை தவிர ஒரு வாழ்க்கையே சின்னேனாயிரம் தடவையடி என் முதலும் நீயடி முடிவும் நீயடி சகியே அடி பெண்ணே பெண்ணே என் நிறமும் போனது உன்னால் தானே இந்த சிலையான மகேஷ், மிருதுளா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை. மிருதுளா என் ஃப்ரெண்டு தான். நல்லா க்ளோஸாக பழகுவோம் ரெண்டு பேரும். ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதான் ஊதி விட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? அங்க நலங்குக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் நாளை கண்ணான்னு தேடி வந்தா இங்க நிக்கிற. ஒன்றும் இல்லைம்மா, வாசு தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தா, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வாசு ஏதோ கால் வந்துச்சுன்னு போனா. சரி, அது வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்கணும்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்க வாக்கில் காத்தடிக்கும் போது கண்ணில் தூசி பட்டுருச்சு. அதான் ஊதி விட்டுட்டு இருந்தேன். சரி போ, ரெடியாகு. சரிம்மா. பார்த்து நிக்க வேணாமா? இல்லத்த, பார்த்து தான் நின்றுட்டு இருந்தேன். அது தெரியாம ஒன்றும் இல்லத்த, நானும் உள்ள போ. சம்மந்தி, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏதாவது விளையாட்டு போக்கில் ஏதாவது? இல்ல சம்மந்தி, அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல. மகேஷ்லாம் அப்படிப்பட்டவனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி, உள்ள டைம் ஆகுது, வாங்க போகலாம். சரிங்க சம்மந்தி. ஏமா, நம்ம ஒரு விஷயத்த கையில இருக்கமா புடிச்சு வைக்காத போது அது நம்ம கையை விட்டு கண்டிப்பா போகாது இல்லம்மா. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இறுக்கமா பிடிக்கும் போதுதான் அது நம்ம கையை விட்டு நழுவி போகும். என்னம்மா, அதனால அதை பிடிக்காம விட்டுட்டா, அது போக்கிலே விட்டுட்டா அது நம்ம கிட்ட கண்டிப்பா வரும் இல்லம்மா. இல்லம்மா, நான் யாரையுமே லவ் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதாம்மா கேட்க போறேன். தெரியலம்மா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கும் போது தானே அம்மாவை தேடி வர சொல்லும் மனசு. அதாம்மா உங்களை தேடி வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூம்மா. சரண்மா, ரெடியாய் வரியா? நான் போட்டுமா? வெளியே தான் வேலை இருந்தா பாக்குறேன். நில்லாண்டி, சேர்ந்தே போலாம். ஒரு டே எருமை, நீ குளிச்சிட்டு மட்டும் வந்தா பரவாயில்லையே, வந்து என்னையும் டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கே 1 மணி நேரம் ஆக்கிடுவேன். என்ன, நான் இப்பயே இந்த இடத்த விட்டு எஸ் ஆனாதான் கரெக்டா இருக்கும். ஓ, தெரிஞ்சு போச்சா? சரி, இரு, நான் வந்துடுறேன். மூஞ்ச பேத்துருவேன், போடா. இல்லடி, விட்டுட்டு போனா அவ்வளவுதான், பாத்துக்கோ. இவனை நம்பிட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளால போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. பாவம், எல்லாரும் தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியும் போய் பண்ணுவோம். என்ன தலை சுத்துது, ஒண்ணுமே புரியலையே. சரி, கொஞ்ச நேரம் உட்காரலாம். என்ன தலை இப்படி சுத்துது? இப்படி தலை சுத்துனா நான் எப்படி போய் வேலை பார்க்கறது? என்னவா இருக்கும்னு தெரியலையே. அப்படி பார்த்தாலும் டாக்டர் 2 வீக்ஸ்ல டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள எப்படி? என்னடி சண்டை கோழி, விட்டுட்டு போயிட்டியா என்ன? விட்டுட்டு போனாலும் துரத்தி வருவேண்டி. இவன் ஒருத்தன். டாக்டர் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை
டாக்டர் சொன்ன மாதிரி என் வயித்துல குழந்தை இருக்குமா? சின்ன சின்ன மலர் குவியலை போ எனக்குள் மலர்ந்தாய் என்ன என்ன மனம் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். ஒருவேளை நான் நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா சரண் எவ்வளோ சந்தோஷப்படுவான். ஐயோ அது இல்லாத அளவுக்கு சந்தோஷம். கவலைப்படாதடா புருஷா, கண்டிப்பாக உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் சீக்கிரமாகவே தருவேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது உன் முகத்தில் உள்ள சிரிப்பை நான் பார்க்கணுண்டாமா. நீ எவ்வளோ சந்தோஷப்படுற, அதனால உனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுங்கிறத என் 2 கண்ணால் நான் பார்க்கணும். ரொம்ப ஏங்குறேன்டா. சீக்கிரமாக அந்த கடவுள் நமக்கு குழந்தைய கொடுக்கணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த 10 மாதமும் நீ என்ன எப்படிலாம் பார்த்துப்ப, அதெல்லாம் ரொம்ப ஏக்கமாக ஆசையாக இருக்குது. இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உன்னோட கருவை, அதாவது உன்னோட உயிரணுவை என் வயிற்றுக்குள்ளே நான் சுமக்கிற நாளுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக அது நடக்கும். அடியே என் சண்டைக்கோழி, என்னடி தனியா சிரிச்சிட்டு இருக்கா? பாத்தியா மாமா அப்படி கெத்தா இருக்கனா? உனக்கு என்னடா என் செல்லம், என் அழகு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். வந்துட்டியா? உன் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடியணும்னு நினச்சேன், வந்துட்டேன். ஏன் நான் என்ன உன்னை கடிச்சா சாப்பிட போறேன்? வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல, ரொம்ப பண்ணாதடி. இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரு சில்மிசம் பண்ணுவேன் பார்த்தியா, அப்படியே ஓவரா பண்ணுவேன். அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு தான். சரி ஓகே, நான் இப்போ கிளம்பட்டுமா? ஏய் நீ எதுக்கு தனியா சிரிச்சேன்னு சொல்லு. அதான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? வெளியே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நான் போயிட்டு வரேன். ஏய் நில்லு. டேய் கையை விட்டுறா. ஐ லவ் யூ. எதுக்கு திடீர்னு? சொல்லணும்னு தோணுச்சு. எப்பப்பெல்லாம் என் புருஷனுக்கு ரொமான்ஸ் மூடு வரும்னு சொல்லவே முடியாது. என்ன கண்ட நேரத்துலலாம் உனக்கு ரொமான்ஸ் மூடு வரும், ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணும். ஆளை பாரு, போட பொறுக்கி. நீங்க அது கூட சொல்லலையே. குழந்தை மாதிரி பண்ணாத என்ன? லவ் யூ லவ் யூ. அப்பா என்ன தங்க மகன் தனுஷ் சமந்தான் நினைப்பா? கிட்டத்தட்ட அப்படிதான். சரியான டார்ச்சர் பேபி நீ, போ. என்னம்மா ஏன் வயித்துல கை வச்சிருக்க? என் கைய உன் கை கூட சேர்த்து உன் வயித்துல வச்சு நீ அப்பாவாக்கிட்டேன்னு நீ சொல்ல போற நாளுக்காக வெயிட் பண்றேன்னு அர்த்தம். டேய் என்னம்மா? நிஜமா தாண்டி. இங்க பாரு, அது சீக்கிரமா நடக்கும். என்ன இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேணாம், ஓகேவா? உன்ன மாதிரி தான் நானும் எதிர்பார்க்கறேன். ஓகே, ஃபீல் பண்ணாத. நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். ம் சரி இப்ப வா போலாம். சரி. பரவாயில்லையே, ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்து பார்த்து மேக்கப் பண்ற மாதிரி இருக்கலாம். உன் கல்யாணத்துக்கு கூட உனக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆள் கூப்பிடணும் அவசியம் இல்லை போல. அந்த அளவுக்கு படிச்சிருக்க போலயே. அதெல்லாம் படிக்கிறதுலாம் மேடம் கரெக்டா தான் இருப்பாங்க. அதான் இப்படி வந்து நிக்கிறாங்க. என்னத்த சொல்ல. சந்தியா, பொடி வச்சு பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டுக்கறாதீங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கல, இல்ல ஹேர் ஸ்டைல் மாத்தி வேற ஏதாவது பண்ணனும்னா சொல்லுங்க, உடனே பண்ணிடுறேன். ஐயோ இல்ல நலங்கு தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்டேஜுக்கு போனா போதும், டைம் ஆகுதுல. போலாம். சந்தியா அக்கா, சரி நான் வாசுவை கூட்டிட்டு போறேன். அத்தை ஒரு சில வேலைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என்னால ஒத்தார பார்க்க முடியாது. நீ மிருதுலாவும் அதை என்ன ஏதுன்னு பாருங்க, நம்மள போய் ஸ்டேஜ்ல கூட்டு போய் மாலை போடுறேன். சரிங்கக்கா, நீங்க போயிட்டு வாங்க. வாசு போலாமா? போலாக்கா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே இருக்கலாம்னு உனக்கு ஐடியா? நீ எவ்வளவு நேரத்துக்கு தான்? நாளைக்கு விடிஞ்சா வாசு கழுத்துல மகேஷ் தாலி கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் உன் கழுத்துல கிடக்கிற தாலிக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு, அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. என்ன வாசு கழுத்துல தாலி ஏறிட்டா என் கழுத்துல கிடக்கிற தாலிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. என்ன அது இருக்கிறது ஒண்ணுதான், அது இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். ஊரறிய யார் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்கதான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி. ஏன்னா அது ஊருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன பொறுத்தளவுல இந்த கல்யாணமும் சரி, இந்த தாலியும் சரி என்னோடய இருக்கட்டும். உன்னோடய இருக்கட்டும், உன்னோடய இருக்கட்டும்னா உன்னோட இருந்துருமா? இது வெளியவே வராது நினைச்சிட்டு இருக்கியா? பாக்குறேன்டி. நாளைக்கு காலையில 9:30 வரைக்கும் டயம் இருக்கு. என்ன அதுல ஒரு செகண்ட் கூட உன் வாழ்க்கை தலையெழுத்து மாறும். பாக்குறியா?
ஒன்னு புரிஞ்சுக்கோ, கடவுள் எதுக்கும் சம்மந்தம் இல்லாம யாரு கூட யாரையும் முடிச்சு போடவே மாட்டாரு. நம்ம லைஃப்ல இவங்க தான் நமக்கு பார்ட்னரா வரப்போறாங்க அப்படின்னா ஒரு சிலர் எதுக்கு நம்ம சந்திக்கணும்? ஒரு சிலர் சந்திக்கிறோம் அப்படின்னா சில லெசன்ஸ் கத்து கொடுக்க வருவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் சிலர் இவங்க தான் நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கும் வருவாங்க. இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க இப்போ நம்ம எல்லாம் உண்மையை வெளியே சொல்லிட்டோம்னா இங்க எல்லாரோட நிம்மதியும் போயிடும், எல்லாருமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு என்ன. ஆனா உனக்கே தெரியாம உன் உண்மை இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன. ஆனா அது யாரும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிற காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான் என்ன. சம்பந்தப்பட்ட மனுஷனே இதை நான் சொல்ல மாட்டேன்னு உறுதுணையா நிற்கும் போது நீ ஏமாத்துறடி. இங்க பாரு, என் வாழ்க்கையோட அனுபவத்துல சொல்றேன் என்ன. லவ்வே பிடிக்காது அப்படின்னு சுத்தி தெரிஞ்ச என்ன ஒரு உண்மையான அன்பு அணைச்சு காதல்னா இதுதாங்கிறத கத்து கொடுத்தது என்ன. அது என் புருஷனோட அன்பு. அந்த விதத்துல ஒருத்தரை அவாய்ட் பண்ணா எவ்வளோ வலிக்குங்கிறத ரொம்ப கொடூரமா அனுபவிச்சவனா என்ன. ஒரே ரூம்குள்ள இருந்து அவன் என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணியிருப்பான் தெரியுமா. உங்ககிட்ட சொல்றேன்னு நினைக்காத, உன்னை குத்தையெல்லாம் காமிக்கல என்ன. இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முறையும் உன் பேரை சொல்லி அவன் என்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது. அப்படியே முள்ள ஸ்ட்ரெயிட்டா நிப்பாட்டி அது மேல நடக்கிற மாதிரி இருந்தது என்ன. அதே மாதிரி தாண்டி இப்ப நீ பண்றதும் என்ன. நீ எனக்கு வேணா, நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நீ சொல்லிட்ட. அந்த மனுஷன் மனசுக்குள்ள போட்டு பாடாப்பட்டு ரணரணமா நொந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு காரணமும் யாரு? நீதான். நீ ஒருத்தி மட்டும்தான். இது உனக்கு புரியவும் புரியாது, புரிய போறதே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன. எந்த ஒரு தொடக்கத்துக்குமே கண்டிப்பா முடிவு இருக்கு. அந்த முடிவு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். தொடங்கினது எப்படியோ தெரியல, அதை பொறுத்துதான் அந்த முடிவு இருக்கு. உனக்கு வேணா இது அவசியம் இல்ல, காரணம் இல்லாம தொடங்கியிருக்குன்னு நீ நினைக்கலாம். ஆனா இங்கதான் உன் லைஃப்ல உனக்கு முடிச்சே விழுந்திருக்கு. அதை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல என்ன. நீ இப்படி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் என்ன. ஒரு அக்காவா இருந்து உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அக்காவை மட்டும் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டா, அம்மாவா, உனக்கு எல்லாமாவா இருந்து நான் உனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் என்ன. இதுக்கு மேல உன் வாழ்க்கையில முடிவெடுக்க போறது நீ மட்டும்தான் என்ன. உன் வாழ்க்கையை வாழ போறது நீ தான், புரியுதா. என் புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு என் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு நீ நினைக்கிற. இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரண் உண்மை தெரிஞ்சா கோவப்படுவாங்கிறது ஒரு பக்கம் லாஜிக் தான். ஆனா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சா அவன்கிட்ட நான் சொல்லலைங்கிறதான் அவனோட முதல் கோவமாவே இருக்கும். ஏன்னா அவன் பொண்டாட்டினா என்ன. முதையாவது அவன் பொண்டாட்டியை மட்டும்தான் இருந்தேன். இப்போ அவன் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்னா கலந்த ஒரு உறவா நாங்க 2 பேரும் இருக்கோம். ஆனா மிருதுலா, என் வாழ்க்கைக்காக இவ்வளோ யோசிக்கிறியே, கொஞ்சம் உன் வாழ்க்கையை யோசிச்சு பாருடி. இங்க பாரு சந்தியா, நீ என்ன பேசினாலும் எது பேசினாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கிறது தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நடந்ததுக்கு டைம் ஆகுது, வா போலாம். வண்ண நிலவே சொன்னது நீதானா. கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவதும் நீதானா. அடிப்பட்டாம்பூச்சி போல வாடி வந்தாயே, ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாடி சென்றாயே. கண்மூடினால் உன் ஞாபகம் சருகாகுதே. என்னம்மா வாசு, ரெடியா? ரெடி மாமா. சரி, 2 பேரும் கழுத்துல மாலை போட்டுட்டு உட்காருங்க. அம்மாவை கூப்பிடுறேன். சரிங்க மாமா. சந்தியா வா. I am very happy. Start music. இங்க பாருங்க, இப்ப நம்ம ரீல்ஸ் பண்ண போறோம், ஓகேவா? ரீல்ஸ் பண்றோம், இன்ஸ்டால போஸ்ட் போடுறோம், ரீல்ஸ் போடுறோம், தெரிவிக்க விடுறோம், ஓகே? மனசு பாக்குற மாதிரி இருக்கும், சாத்து எல்லாம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, நான் போய் இதை என் அண்ணன் கேவலமான இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் கேட்டேன், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம எல்லாம் ரீல்ஸ் பண்றோம், ஓகே? இரு, யாழ்கிட்ட கேட்க சம்மதமா? ரீல்ஸ் பண்றது கேக்குறேன்டி, சாத்திட்டு நில்லு குண்டமா. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, எல்லா டாயினுக்கு சாக போகுது. சரி, என்னடா ரீல்ஸ் பண்ண போற? அதான் இப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிஜிஎம்க்கு இப்போ வரிசையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்கணும், ஓகேவா? என்ன பிஜிஎம்? டே உயிர் நண்பா, உடன்பிறவா, சகோதரா. அட நம்ம ஆரஞ்சு பண்ணேன். திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி
போதாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. ஜி உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. 25 வருஷமா ஜஸ்ட் ஒரு 2 மாசம் ஆளக்கான உனக்கு 25 வருஷமா? டே என்னடா மொய் வைக்காம சி பத்திரிக்கை வைக்காம வந்துட்டேன். என் நண்பனுக்கு ஒண்ணுனா அந்த இடத்துல நான் இருப்பேன். இழுச்சடி சரி வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. ரீல்ஸ் பண்ணலாமா? டே ரீல்ஸ் பண்ணலாமான்னு சொல்லும் போது உன் ஞாபகத்துக்கு வருது. நீ என்ன கேவலமா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க? உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நல்லாவே இல்லையே. எத்தனை பேர் உனக்கு லைக் போடுறாங்க, கமெண்ட் பண்றாங்க. என்னை பார்த்து கத்துக்கடா. நீ ஏன் ஒரு வாழைப்பழம்? நீ அவனுக்கு சொல்லி தரியா? என்ன என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? சரி மச்சி, ரீல்ஸ் போடுறோம், கலக்குறோம், தெறிக்க விடுறோம். ஓகே ஆன் பண்ற கேமராவை. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. டேய் என்ன பாட்டு? இரு போடுற இப்ப பிஜிஎம் புரிஞ்சுதா? நான் ஓடுவேன், எல்லாரும் வரிசையா அதே மாதிரி பண்ணணும். புரியுதா? என்ன உனக்கு வேற பிஜிஎம் கிடைக்கல? இது என்னடா பிஜிஎம்? இல்ல இவ்வளவு மாதிரி ஆளுக்கு இந்த பிஜிஎம் தான் செட் ஆகும். சரி மாப்பிள்ள போடு, ஒரு ரீல்ஸ் மட்டும் பாரு. போடு மச்சான், போடு. டேய் இது வேணாம்டா. குண்டமா இவ கிடக்கா, நீ சொல்றீ? சரி பண்ணு ஏதோ பண்ற. சரி பண்ணு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் என்னடா ஊள விட்டுட்டு இருக்கற? அப்ப எப்படி பண்ண அதே மாதிரி பண்ணுங்க. செகண்ட் ரிகல்ஸ் ஓகே. டேய் மாதவா சத்தியமா சிரிப்படக்க முடியலடா நீ பண்ணாத. ஏமா ஆகவலி நீ பண்றீ நல்லாலிங்கறானுங்க, நீ பண்ணு. டேய் எனக்கு இது வராதுடா. அம்மா பேங்களுக்கு மட்டும் வருதா? மேமா பண்ணுமா வரிசையா நாங்க கத்திக்கிட்ட வெச்சு மொத்த விட்டு இறக்க வேணாமா? பாரு நங்கச்சி மாதிரி இருக்கணும். படு. இன்னும் ஒரு கேவலமான சிரிப்பு என்னடி? டேய் நான் இவ்ளோ பண்ணதே பெரிய விஷயம் என்ன? ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. சத்தியமா சிரிப்பா வருதுடா, பண்ணவே முடியல. சரி எடுத்துட்டு போய் ஹரி. குண்டமா நீ எது சொதப்பாம பண்ணடி. ஏன்னா இந்த ரீல்ஸோட மான மரியாதை உங்க கையில தான் இருக்கு. நீ பண்றத பார்த்தே என்னால சிரிப்பு அடக்க முடியல. என்னைய போய் சிரிக்காம பண்ண சொல்ற? பண்ணடி. சரி ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ண முடிய சிரிப்பு வருதுடா. ஏய் சிரிக்காம பண்ணடி. யாரா சிரிச்சீங்க அவர்தான் பாத்துக்கோங்க. டேய் என்னடா சிரிப்பு இது? டேய் மச்சி யார் சிரிக்க மாட்டாங்க. ஹரிமா பண்ணு. ஆரஞ்சு பண்ணி சொல்லிட்டா. சரி பண்ணிடலாம். ஏன் காமெடி பண்ணாதீங்க. டேய் மச்சி இவனுக்கு யாருமே செட் ஆக மாட்டானுங்க. இப்ப பாரு நான் பண்றேன் பாரு. நீ ஏன் மான மரியாதை காப்பாத்து. டேய் சரி படக்க முடியலடா. இப்ப பாரு கத்துக்கிட்ட மொத்த வத்தி இப்ப இறக்குறேன் பாரு. ஆமா அவனே ஏதோ மாத்தி பண்ண செருப்பாலே அடிப்பேன். இப்ப பாரு சும்மா தெறிக்க விடுறேன். டேய் நரி ஊட விடுற மாதிரி பண்றான்டா. டேய் பண்ண தெரிஞ்சா பண்ணதுன்னா நீ இழுத்துட்டே போற. டேய் மச்சி நான் அசிங்கப்படுத்திட்டாங்கடா. டேய் மச்சி இதுக்காகவே இந்த பிஜிஎம் கத்துட்டு நான் ரீல்ஸ் பண்ணி போட்டே ஆகணும்டா. செருப்பாலே அடிப்பேன். ஒழுங்காக உனக்கு பண்ண தெரியல. டேய் நான் இதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க தெரியுமா? என் ஹார்ட் ஒர்க்கை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? இப்பெல்லாம் யாருமே தெரியாது. ஒரு நாள் வந்து நிப்ப டே மச்சி அப்படின்னு. பச்சி வாழக்க பச்சின்னு செருப்பாலே அடிப்பேன். இப்ப மாதவா இவனுக்கு யாரும் செட் ஆக மாட்டானுங்க. நான் தான் கரெக்டா இருப்பேன். பட்டுட்டா நீயாவது ஒழுங்கா பண்ணிடு. யாருமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. யாரு சிரிப்பு காட்டமே இருந்தீங்கன்னா கரெக்டா வரும். சிரிச்சிட்டீங்க அப்புறம் அமைதாங்க எல்லாரும். அடே என்னடா பண்ற? மச்சி சத்தியமா முடியல. டேய் மச்சான் இவனுக்கு யாருமே செட் ஆக மாட்டாரு மச்சான். நான் பண்ற பேர் மச்சான். நான் பண்றதா ஹைலைட்டா இருக்கு. நீ வேற பாருவேன். டேய் என்ன தாண்டா பண்றீங்க? ஒரு ரீல்ஸ் உங்களுக்கு ஒழுங்கா பண்ண முடியுதாடா? உங்களை எல்லாம் வச்சுட்டு ரீல்ஸ் போட்டு நான் அப்படியே கிளுக்கிளு நான் முன்னேறிய ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துருவேன். நீ ஒரு போடுற ஒரு ரீல்ஸ் செய்து உனக்கு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வேற. டேய் சத்தியமா முடியலடா, வயிறு வலிக்குதுடா சிரிச்சு. எல்லாம் அவ வேலை பாரு. டேய் இப்போ கடைசியா நீ பண்ற. டேய் அவ்வளவுதானே, இதோ உங்களுக்காக. சத்தியமா ரொம்ப கேவலமா இருக்கு. சீ இதான் ஒரு ரீல்ஸா? ரீல்ஸ் பண்ற மூஞ்சி பாரு. என்னடா இது பாட்டு? மொத்தத்துல எவனுமே செட் ஆக மாட்டேங்கிறீங்கடா. நான் மகேஷ் கூட பண்ணாதான் கரெக்டா இருக்கு. கடைசியில என் அண்ணன் தான் எனக்கு பெஸ்ட்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு என் புத்திய சாணி இருக்கு பத்தியா, அந்த செருப்பு முக்கி நான் அடிச்சுக்கோ. யாரு வேணாம்னு சொன்னா அடி. இவனுக்கு 2 கொடு. டே பாத்தியா வருங்காலத்துல உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே வச்சுக்கோ. எனக்கு சாணி அடிதான் போல. ஆமா உனக்கு தான் பத்திரிக்கையே வைக்கல. நீ என்ன சோறு திங்க வந்தியா? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஏண்டா இவ்வளோ தூரம் நட்புக்காக வந்தா என்ன இப்படி வெளியே போட நாயேன்னு சொல்லிட்டீல. ஒரு நாள் நீ வருவடா என்ன தேடி, சட்டை கிழிஞ்சு உன் பேண்ட் டிராயர் கிழிஞ்சு பிச்சை எடுக்கிற கோலத்துல நீ வந்து என்ன பார்க்க வைப்பேன். என் பேரு இல்லனா ஆரஞ்சு மண்டைனே கிடையாதுடா. போடா டேய் போடா. டே அப்போ உனக்கு லவ் ஃபீலியர் ஆயிரும்டா. அதைத்தான் அவன் இப்பவே சொல்றான். ஆமா உலகத்துல இல்லாத பேரடிக்க லவ் பண்ணிட்டேன். இவன் இல்லைன்னா அடுத்த த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு ஜீவி மாதிரி மாத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓஹோ த்ரிஷானா நைனாவா? அப்போ இப்ப நித்யா இல்லனா அப்புறம் என்ன ஸ்வாதியா? இல்லடி நான் அவனையும் ஏமாத்த. லெட்ஸ் பிரேக் அப். ஏய் நான் சும்மா சொன்னடி. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம் சொந்தமே ஒரு வானவில் அதில் பந்தம் சில காலம். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. ஊரே தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட மாதவா ஏ மாதவா தேவையா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா காதல் புட்டுக்குச்சா. டேய் நீல ஒரு நண்பனாடா வந்து இப்படி என் காதல அத்து விட்டுட்டீல. டேய் இன்னைக்கு சொல்றேன்டா இன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோடா பாட்டு போடுற ஒத்தையில உலகம் தொலைஞ்சு போச்சு. டே மச்சி நான் உனக்கு பிளான் போடவே இல்லை. நான் யதார்த்தமா தான் வந்தேன். தன்னால காதல் புட்டுச்சு சரி விடு. பொண்ணுங்களெல்லாம் நம்பாத. அவளுங்களாம் வந்து எப்படி சொல்றது கர்ச்சீப்பு மாறுறா. உன்னை முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டு மறுவேலையை பார்ப்பாளுங்க. ஃப்ரெண்டு தானே எப்போதுமே. வா நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீ நல்லா பண்ணி விட்ட. என்ன அதை முடிச்சு விட்டில போ. ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். மாம்சே சொல்லு வாசு. ஹாப்பியா இருக்கியா? எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு நல்லாதான் இருக்கேன். ஏன் என் மூஞ்ச பார்த்தா ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியலையோ? இல்ல மாம்சே இதெல்லாம் உனக்கு ஹாப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனா நாளைக்கு நடக்க போற அந்த கல்யாணத்துல நீ எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உனக்கு கிடைக்க போறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். புரியல. இல்ல மாமா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் லைஃபே மாறப்போகுது அப்படிங்கறத நீ இப்பவே சொல்ற. அப்படியா? அப்பல ஒரு மாற்றம் வருமா என்ன? விடு பாத்துக்கலாம். மாம்சே அங்க பாரு உன் ஃப்ரெண்டு நிர்குலாவ எப்படி உன்னை பாக்குறாங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா. என்ன நீ ஆள் ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி உன் அண்ணனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிரும்ல நாளைக்கு. நாளைக்கு நீ யாரோ மகேஷ் வாசுகியா மாறி வரல. ஆமா அதுல என்ன மாற்றம்? ஆமா எந்த மாற்றமும் இல்ல. தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா படர தெரிந்த பனியே உனக்கு மறைய தெரியாதா பனியே. அக்கா டைம் ஆகுது. நல்ல நேரம் போறதுக்குள்ள நலங்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குல்ல. சரி அனிதா. என்ன மகேஷ் நலங்கு வச்சிடலாமா? வைங்க நீ நாளைக்கு தானே என்ன முடிவுன்னு தெரிய போகுது. டேய் என்ன முடிவுன்னு தெரிய போகுது? என்ன என்ன உளறிட்டு இருக்க? இல்லடா நாளைக்கு சில விஷயங்கள் எல்லாருக்கும் முடிவுக்கு வரும்னு சொல்ல வரேன். ஐத்தியமாடா நீ உளறிட்டு இருக்க. சரி அண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க மகேஷ். நான் கவலையெல்லாம் படல அண்ணி. நாளைக்கு நடக்க போறத நினைச்சாதான் இப்பவே மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே இங்க பாருங்க உண்மையும் நியாயமும் எங்க இருக்கோ அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது சுலபமா முடிஞ்சிடும்.
ஒரு அண்ணியா இல்லை ஒரு அம்மாவா இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகே அண்ணி. நம்ம வாழ்க்கையில எது நமக்கு வேணுமோ அது நம்ம கிட்டக்க இருக்காது, எது நமக்கு கிட்டக்க இருக்கோ அது நமக்கு தேவைப்படாது. இதுதான் வாழ்க்கையோட ஃபார்முலா. அந்த விதத்துல என் வாழ்க்கையில நீ எதை நான் இழக்க கூடாது அது எல்லாத்தையுமே இழந்துட்டேன். கடைசியா என்கிட்ட இழக்க கூடாத ஒண்ணு உன் மேல வச்சிருந்த அந்த காதல் மட்டும்தான். அதை என்னால இழக்கவும் முடியாது, தூக்கியே கொடுக்க முடியல. அந்த வேதனையோட தான் உன்னை இன்னொருத்திக்கு நான் விட்டு தரேன். என் நிலைமையில எந்த ஒரு பொண்ணுமே இப்படி செய்ய மாட்டான். தொட்டு தாலி கட்டின புருஷனை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கறது, அந்த வலி இருக்கே அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதை நான் அனுபவிக்கிறேன். உன்னை ஒவ்வொரு டைமும் வாசு கூட ஒன்னா வச்சு பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சுக்குள்ள கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆனா வெளியே சொல்ல முடியல. அந்த பெயின்லாம் வாயால சொன்னா யாருக்குமே புரியாது. என் அக்கா இப்ப கூட சொன்னா இது உன் வாழ்க்கை, நீ தேர்ந்தெடுக்கணும். ஆனா என்னதான் என் வாழ்க்கையா இருந்தாலும் நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு பட்சத்துல இருந்தாலும் என்னால எதையுமே யோசிக்க முடியல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, நாளைக்கு உனக்கும் வாசுக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படி நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாமே. இந்த ஜென்மத்துலதான் உன் கூட சேர முடியல, அடுத்த ஜென்மத்திலேயாவது உன் கூட ஒரு தடவையாவது வாழ்ந்துடணும். தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே, அன்பே. மறு ஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடுவேனே அன்பே, அன்பே. சரி அக்கா, நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணு. சரி. உப்பு கண்டோ நீ வந்து சேரு, இங்க காத்திருக்கேன் கம்பங்கோளுதான். பாய கடை பிரியாணிய போல இங்கு பக்குவமா வந்து கிடக்கு. அடியாரும் பார்த்தா கெட்டு போகுந்தானே இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு. மச்சான் வெத்தலை பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது பஞ்சு மெத்தையில் தூங்காது, அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. ஹேய் அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தள தள தளவேன வந்தா வந்தா பாரு. அவளுக்கு ஆழ்வா குறிச்சி அழகு தேவர் அருவா மாதிரி வருமா தேக்கன பழ பழ பழவேன வந்தா வந்தா பாரு. கும்மி அடி கும்மி அடி கும்மி அடி தொட்ட பூவில் வண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணீங்கன்னு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க மேரேஜ், அதாவது 60வது எபிசோட்ல இருந்து வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மகேஷ் மிருதுலா ஸ்டோரி வந்து ரிவீல் ஆக போகிற அந்த, அதாவது மகேஷ் மிருதுலா உண்மை வந்து வெளியே வரப்போகிற அந்த தருணத்துக்காக இவ்வளோ நாளாக உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை 130வது எபிசோடில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்த போகிறோம். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண உங்களுக்கு முதல்ல தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். ஒரு சிலர் வந்து கடுப்பாய் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, ஒரு சிலர் பிடிக்கல மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க, பாசிட்டிவாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் வந்து ஒரு சிலர் மட்டும் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மட்டும் சொன்னீங்க. ஸோ நான் அவங்களே யாரையும் நான் சொல்லலை, மொத்தமாகவே வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. இது அதாவது பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் பார்க்காம உங்களால் இருக்க முடியாது, பார்ப்பீங்கன்னு தெரியும். அதனால உங்களை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அட்மின் வந்து 130வது எபிசோட்லயே முடிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் 130வது எபிசோடுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாது, பிகாஸ் மேரேஜ் வீடியோனாலே எடிட்டிங் தான். அது மட்டும் இல்லை, நாளைக்கு எனக்கு உங்களுக்கே தெரியும், நாளைக்கு சித்திரக்கணின்னு சொல்லிட்டு வீட்லேயும் வேலை இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக எடிட்டிங் இருக்குது, நாளைக்கு விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 7 மணிக்கு 1 hour ஸ்பெஷல் வீடியோ, 1 மணி நேரம் கண்டிப்பாக வீடியோ வரும். ஏன்னா மகேஷோட மேரேஜ் ப்ளஸ் வந்து உண்மை வெளியே வரப்போகிற அந்த ஒரு தருணம் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன், உண்மை வெளியே வரப்போகுது. பட் வந்து அது யார் மூலமாக வரப்போகுது, எப்படி வரப்போகுது, இதனால சரண் மகேஷ்குள்ளே என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, சரண் சந்தியாக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 hour எபிசோடாக ஸ்பெஷல் எபிசோடாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 130வது எபிசோட் வரும். இது வரைக்கும்
எங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரண் சந்தியாவை சேர்த்து வச்சதுக்கப்புறமே வந்து உங்களோட சப்போர்ட் வந்து குறைஞ்சிருச்சு. அது என்ன காரணம் எனக்கே தெரியும். ரெண்டாவது வந்து நான் ஸ்டோரி கொஞ்சம் நெகட்டிவாக கொண்டு போகிறதுனாலே உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது எனக்கு புரியும். ஸோ வந்து இனி நெகட்டிவ் ரோலுக்கு இடம் கிடையாது. ப்ளஸ் வந்து விக்ரம் அனிதாக்கு கதை இன்னும் மூவ் பண்ணல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மூவ் ஆகும். இப்போ வரைக்குமே தெரியும் நான் யாரோட கதையை கொண்டு போயிட்டு இருக்கேன்னு. இப்போ வரைக்கும் மகேஷ் மிருதுலா கதை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க. பிளஸ் மெயின் லீட்ல இருக்கவங்க அவங்க தான். ஸோ ஒருத்தவங்களோட கதையை எடுத்து அது முழுசா முடிக்கணும். அதுதான் அட்வினோட பழக்கம். அதனால் 140க்கு மேலே வந்துட்டு அனிதா விக்ரமுக்கு கதை வந்து மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 130வது எபிசோடு 1 மணி நேர வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து பதிவிடுறேன். அதுக்கு எனக்கு டைம் வேணும், எடிட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். 130வது எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் பாய். புதுசாக நம்ம சேனலுக்கு யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், டாடா, see you.